ஒரு சிறிய கிராமத்தில் மண் மணமும் காற்றின் மென்மையும் நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு நாள் ஒரு விதை மட்டும்தான் மீதமிருந்தது. அது ஒரு சாதாரண விதை இல்லை, அது ஒரு முடிவை மாற்றக்கூடிய விதை. அந்த விதையை யார் நட்டார், எப்படி அது ஒரு வாழ்க்கையை மாற்றியது, அதுதான் இந்த கதை. அந்த கிராமத்தில் ஒரு பாசமான பாட்டியும் அவளுடன் வாழும் சிறிய குட்டியும் இருந்தார்கள். அவர்கள் தினமும் வயலுக்குச் செல்வார்கள், மண்ணை தொடுவார்கள், சூரியனை பார்த்து சிரிப்பார்கள். குட்டி எப்போதும் கேள்விகள் கேட்கும், பாட்டி எப்போதும் அமைதியாக சிரிப்பாள். அவர்களின் வாழ்க்கை சின்னதுதான், ஆனால் அது மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒரு வருடம் மழை வரவில்லை. மண் வறண்டு போனது. வயல்கள் அமைதியாக இருந்தன. பறவைகளின் சத்தமும் குறைந்தது. குட்டி அந்த மாற்றத்தை கவனித்தான். ஆனால் அது என்ன என்று புரியவில்லை. பாட்டி மட்டும் அமைதியாக இருந்தாள். ஒரு நாள் பாட்டி ஒரு சிறிய விதையை எடுத்தாள். அது மிகவும் சிறியது. ஆனால் அவள் அதை மிகவும் கவனமாக பார்த்தாள். அது அவர்களின் கடைசி விதை. குட்டி அதை ஒரு சாதாரண விதை என்று நினைத்தான். ஆனால் பாட்டி அதை ஒரு பொக்கிஷம் போல காத்தாள். அந்த விதையை எங்கே நட்டால் நல்லது? எப்படி அது வளரும்? இந்த கேள்விகள் மனதில் இருந்தன. மண் வறண்டு இருந்தது. நீர் இல்லை. ஆனால் பாட்டி காத்திருந்தாள். அவள் உடனே விதையை நட்டுவிடவில்லை. ஒரு நாள் குட்டி ஒரு பசித்த பறவையை பார்த்தான். அது பலவீனமாக இருந்தது. அதற்கு உணவு தேவை. அந்த நேரத்தில் விதை நினைவுக்கு வந்தது. குட்டி யோசித்தான். இந்த விதையை வைத்துக்கொண்டால் அது ஒரு மரமாக வளரும். ஆனால் இப்போது இந்த பறவைக்கு உதவலாம். அவன் மெதுவாக விதையை கொடுத்தான். அந்த சிறிய செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தன. மழை மெதுவாக திரும்பி வந்தது. மண் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த இடத்தில் ஒரு சிறிய முளை தோன்றியது. யாரும் அதை நட்டதாக இல்லை. ஆனால் அது வளரத் தொடங்கியது. அந்த முளை ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. அது பலருக்கும் நிழல் கொடுத்தது. பறவைகளுக்கு வீடு ஆனது. அந்த ஒரு விதை பல உயிர்களுக்கு வாழ்வு ஆனது. குட்டி மெதுவாக புரிந்து கொண்டான். சில நேரங்களில் நாம் வைத்துக்கொள்வது வளராது. நாம் பகிர்ந்தால்தான் அது பெரிதாகும். ஒரு சிறிய விதை ஒரு பெரிய உலகத்தை உருவாக்க முடியும். அதுதான் இந்த கதையின் அர்த்தம்.